யார்கிட்டயாவது தவறான குணத்தை பார்த்தீங்கன்னா, அதை பற்றி மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. இப்படி செய்யறதால உள்ள என்ன நடக்குது? அவங்களோட பலவீனமான குணம் நமக்குள்ளே ரெக்கார்டிங் ஆகுது. பரமாத்மா நமக்கு ரொம்ப அழகான ஒரு படிப்பினையை கற்றுத்தருகிறார். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா, தவறாக நடத்தினா, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா, நீங்க என்ன செய்யணும்? நீங்க மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். நீங்க ரொம்ப நல்லவங்க. யூ ஆர் வெரி குட். மனிதர்களுடைய தப்பான குணம் உங்களுக்கு தெரிய வருது. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? யூ ஆர் வெரி குட். இதை சொல்ல முடியுமில்ல? அதாவது கொஞ்ச நாளைக்கு நீங்க பொய் தான் சொல்றீங்க. அவங்க நல்லவங்களா நடந்துக்கல. ஆனா நீங்க யூ ஆர் வெரி குட்னு சொல்லணும். வாயால சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள சொல்லுங்க. பரமாத்மா கூறுகிறார், இப்படி நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா யார் முதல்ல ரொம்ப நல்லவங்களா ஆகிறது? நாம. ஒவ்வொரு சீன்லையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட பலவீனம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய சக்தி அவங்களுக்கு ரேடியேட் ஆகணும். அவங்களோட தவறு இங்க தங்கக்கூடாது. நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு போகணும். இது ஈஸியா? அப்ப யார் ஜெயிச்சது? நாம அவங்களுக்கு கொடுப்பவங்களா ஆகிறோம். அவங்களோட பலவீனங்களை எடுப்பவர்களாக நாம இல்லை. நாம் எவ்வளவு நீங்கள் நல்லவங்க நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோமோ, நம்முடைய மனதின் நிலை ரொம்ப நல்லதாக ஆகிவிடும். அப்புறம் உங்களோட நல்ல வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு போகும். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக ஆகிவிடுவாங்க. அதாவது அவங்க சமஸ்காரம் மாறிவிடும். இது ரொம்ப ஈஸி. யாராவது நம்மை திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க பாட்டை பாடுறாங்க. அவங்க பாடல் என்னுடைய பாடலாக மாறக்கூடாது. நான் எந்த பாடலை பாடணும்? மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க கத்துறாங்க, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சாந்தமான ஆத்மா, நீங்கள் எவ்வளவு அன்பாக பேசுகிறீங்க, எனக்கு எவ்வளவு மரியாதை தரீங்க, எவ்வளவு நல்லா என்னை புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க பாட்டை பாடிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பாடலை பாடிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் 2 பேரில் ரொம்ப சீக்கிரத்தில் யார் ஜெயிக்கிறீங்கன்னு. சண்டை போடுறதுனால ஒரு பொழுதும் யாருமே ஜெயிக்கிறது இல்லை. 2 பேருமே தோற்கிறாங்க. சண்டை போட்டு 2 பேருமே தோற்கிறாங்க. ஆனால் ஒருவர் ஆசீர்வாதம் கொடுப்பதால் 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. இதுதான் குடும்பம் என்பது.